அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவுக்கு 15/1/2024 அப்புறம் வரணும்னு நினைக்கிறவங்க விஎஃப்எஸ் ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை மும்பையில் இருக்கிற சவுதி அரேபியாவோட துணை தூதரகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபிங்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன்னாடி விசிட் விசாவில் வர்றவங்களுக்கும் ஃபேமிலி விசாவில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ இல்லை ஒர்க்கர் விசாவில் வர்றவங்களுக்குமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் வந்துட்டு லீவுக்கு போனவங்க இல்லை ஏற்கனவே வந்துட்டு போனவங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு விஎஃப்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசாவே இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் முக்கியமாக டிரைவருங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் எப்போ ஆனுவல் லீவ் விடுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனுவல் லீவ் வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. 10ஆம் தேதி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவுக்கு போகிறவங்க போய்க்கலாம். அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டு ரேட்டு பார்த்து டிக்கெட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வர நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹபீபி தமிழா.